இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுது. கடந்த 28 ஆண்டுகளாக இந்த சமூகத்துக்காக ஒரு சமூக சேவனாக உழைத்து கொண்டிருந்த என்னை போன்றவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்றைக்கி ஒரு வேட்பாளராக என்னை அறிவித்து தென் தமிழகத்தினுடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு என்னை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அனைத்து மேடைகளிலுமே முழங்கி கொண்டிருந்தேன். அதை என்னை போன்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாசிசவாதிகளினுடைய அடக்குமுறைகளுக்கு அத்தனையும் துச்சமென தூக்கி நான் மக்கள் பக்கம்தான் நிற்பேன், இது ஒரு மத சார்பற்ற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இஸ்லாமிய மக்களுக்கு வாரி அணைத்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 12 பேருக்கு இன்றைக்கி வேட்பாளராக இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாரு. அது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக இந்த தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு விடியல் பயணமாக இந்த ஒரு தமிழக வெற்றிக் கழகம் இருக்கின்றது.